பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் இயேசு நோய் நொடியோடு வந்தவர்களை சுகப்படுத்திவிட்டு பசியோடு இருக்கிறவர்களுக்கு பரிவு கொண்டு பசி ஆற்றிய பிறகு தன் தந்தையோடு உறவு கொள்ள தனிமையாக மலைக்கு ஏறி சென்று செபிக்கிறார். வல்லமையோடு ஆண்டவர் அந்த ஜெபத்திலே அப்போஸ்தலர் சீடர்கள் புயலினால் அலைக்கழிக்கப்படுவதை கண்டு மேலிருந்து அவர்கள் அழைப்பதற்கு முன்பாகவே அவர்களை காக்கும்படியாக ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இவர்களை காப்பதற்காக கடல் மீது நடந்து வருகிறார். ஆண்டவரை பார்த்து பேய் என்ற அச்சம் கொள்ளுகிற பேதுருவை பார்த்து அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள் என்று சொல்லி கடலையும் கடிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிற பேதுரு, நீர் இறைமகன் என்றால் நானும் கடல் மீது நடக்க அனுமதியும் என்று கேட்கிற பேதுருவையும் ஆண்டவர் நடக்கச் செய்கிறார். ஐயம் தவிர்த்து அவன் நடந்து சென்றிருந்தால் ஆண்டவரை போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கின்ற ஆற்றலை பேதுரும் பெற்றிருப்பான். நம்பிக்கை இழந்ததினால் கடலிலே மூழ்குகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆண்டவர் ஒருபொழுதும் அவர்களை மூழ்க விடாமல் பாதுகாக்கிறார். நம்மையும் அதே ஆண்டவர் இயேசு மூழ்க விடாமல் கடல் மீது நடக்க கற்றுத் தருவார். ஆமென்.